வீட்டில் தோசை மாவு காலியா? பிரச்சனை இல்லை, வாங்க நம்ம கோதுமை தோசை செஞ்சு சாப்பிடலாம். நான் இன்றைக்கி ஆஷிர்வாத் கோதுமை மாவை தான் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை இது மூணுத்தையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா இது மூணுத்தையும் போட்டு நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அந்த வெங்காயம் ஆறின உடனே மாவில் இந்த வெங்காயத்தை போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மாவை கரைக்கிறதுக்கு ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சேன். ஸோ நல்ல மாவு கன்சிஸ்டன்சியில் அது கரையணும். மாவு எல்லாமே நல்லா கரைஞ்சிருக்கணும், குண்டு குண்டாக இருக்கக்கூடாது. ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ தோசை கல் வச்சாச்சு. கல் காஞ்சதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்றுற மாதிரியே இதை ஊற்றி எடுத்துக்கலாம். இதில் நம்ம வெங்காயம், பச்சை மிளகாலாம் போட்டிருக்கிறதுனால ரொம்ப பெருசாக மெலிசாக நம்மளுக்கு வராது. ஸோ அது பிஞ்சிரும் தோசை. ஸோ கொஞ்சம் குட்டியாகவே நான் செஞ்சுக்கிட்டேன். ஸோ நீங்கள் எண்ணெய் ஊற்றி ஒரு சைடு நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. பார்த்திங்கன்னா இப்போ கோதுமை தோசை ரெடி ஆகிடுச்சு. எங்கேருந்து வந்தது இந்த சட்னின்னு தானே யோசிக்கிறீங்க? இது தாங்க என்னோடய ஃபேவரட் வெங்காயம் சட்னி. எப்போ கோதுமை தோசை செஞ்சாலும் இது தான் செய்வேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெங்காயம், இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை இது எல்லாமே எடுத்துக்கோங்க. ஸோ 2 கரண்டி எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை, காஞ்ச மிளகா, பூண்டு, இஞ்சி இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிக்கோங்க. ஸோ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் போட்டுக்கலாம். ஸோ மிக்சியில் அடிக்க போகிறதுனால நான் வெங்காயம் பெருசு பெருசாகவே போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு, அப்புறம் ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கோங்க. ஸோ நம்ம தக்காளி போடாததுனால இதில் நம்ம புளி போடணும். ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா அதை ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நல்லா நைஸாக அரைக்கணும். ஃபஸ்ட்டு நான் தண்ணி ஊற்றாமல் அரைச்சேன். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிக்கோங்க. அந்த இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் சட்னிக்கு தாளிக்கிற மாதிரி கடுகு, கருவேப்பிலை, உளுந்து போட்டு தாளித்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த காம்பினேஷனில் கோதுமை தோசையும் சட்னியும் சாப்பிட்டு பாருங்கள். ரியலி வேறு லெவலில் இருக்கும். என்னோடய ஃபேவரட் காம்பினேஷன். ஸோ மறக்காமல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வைப் வித் டெடி கேர்லை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.